ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு aari கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நெட் கிளாத் யூஸ் பண்ணி எப்படி ஆரி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் ஒரு பிக்னஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் நெட் கிளாத் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது, அதில் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஈஸியாக எப்படி ஒர்க் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்து நெட் கிளாத்தில் வந்து ட்ரேசிங் வந்து கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாமே வந்து நம்ம எப்படி ஈஸியாக வந்து ட்ரேஸ் பண்ணுறது, அதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன்னு கிளியராக புரியும். இது வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி 2 வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த பார்ட் 1 வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்ட் 2 வீடியோவும் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீவில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கீழே ஒரு 2 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட் கொடுத்து செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த லைனில் ஒரு லைன் சுகர் பீட், அடுத்த லைன் ஸ்டோன் செயின், அடுத்த லைன் சுகர் பீட், இந்த மாதிரி 3 லைன்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டோன் செயின் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஆனால் இது மேலே ஸ்டிச்சஸ் இன்னும் நான் போடலை. அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இது மேலேயே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோன் செயினை நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது 2 to 3 ஸ்டோன்ஸ்க்கு சென்டரில் நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா அந்த ஸ்டிச்சிங் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ளார் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாரோட பெட்டல்ஸில் வந்து ஜரி த்ரெட் கொடுத்து செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஒரு லைன் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஃப்ளார் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, இந்த சாரியோட கலரில் நெட் கிளாத் எடுத்திருக்கேன். அந்த நெட் கிளாத்தை வச்சு தான் நம்ம இப்போ இந்த ஃப்ளவரை பண்ண போகிறோம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இந்த மாதிரி நெட் கிளாத் வச்சுலாம் நீங்கள் எந்த ஒரு ஃப்ளார் டிசைனும் பண்ணதில்லைன்னா இந்த வீடியோ நீங்கள் பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். அவுட்டரில் இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி என்னாட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு பீஸ் நெட் கிளாத்தில் நான் எடுத்திருக்கேன். இது வந்து சாரியோட கலரில் நான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த டிசைனை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா, இந்த கிளாத்தை வந்து நம்ம அப்படியே அந்த ஃப்ளார் மேலே வச்சுட்டு இதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணுன்னா, அந்த நெட்டுக்கு மேலேயே மறுபடியும் ஒரு லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அது எப்படின்னா, ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த செயின் ஸ்டிச்சஸ்க்கு பக்கத்துலேயே அதை ஒட்டியே வந்து மறுபடியும் இன்னொரு லைன் நம்ம செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இதை வந்து ஒவ்வொரு பெட்டலாக நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பெட்டல் ஃபுல்லாக நம்ம செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அங்கே ஒரு எண்ணாட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா பாருங்கள், இந்த கிளாத்தை வந்து நான் இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது இதோட ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு இந்த நெட் கிளாத்துக்கு மேலேயே நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி த்ரெட் எடுத்து இந்த கிளாத்தை வந்து நான் இப்போ பிடிச்சிருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு விரலில் பிடிச்சிட்டு அதுக்கு மேலேயே நம்ம செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஜரி த்ரெட் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ண தெரியல அப்படின்றவங்க காட்டன் த்ரெட்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு இதையும் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த பெட்டல் வந்து நான் காட்டன் த்ரெட் வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னருக்கு ஒரு லாங் ஸ்டிச் பண்ணி அந்த த்ரெட்டை அப்படியே வச்சுட்டு மேலே வந்து எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயே வந்துட்டு நம்ம மறுபடியும் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இதுவுமே நான் மேலே செயின் ஸ்டிச்சஸ் தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு நல்லா அது அந்த கிளாத் வெளியே வராத மாதிரி கொஞ்சம் டைட்டாக நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி அடுத்த 2 பெட்டல்ஸும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னருக்கு காட்டன் த்ரெட் வச்சு நம்ம செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு எக்ஸஸாக இருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக நம்ம அந்த கிளாத் வெளியே வராத அளவுக்கு ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, க்ரீன் கலரில் இந்த ப்ளவுஸோட கலர்லேயே வந்து சுகர் பீட்ஸ் வந்து வச்சு நடுவில் சென்டரில் வந்து அந்த ஸ்டிச்சஸ் நம்ம போட்ட ஸ்டிச்சஸ்லாம் தெரியாத அளவுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் லாஸ்ட்டாக தான் ஸ்டிச் பண்ணேன். ஆனால் நீங்கள் வந்து இந்த ஃப்ளவர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் கொடுங்க. இப்போது இந்த கர்வ் லைன் எல்லாத்துலேயுமே நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க சுகர் பீட் வந்து ஹேர் ஸ்டார் பிராண்ட் தான். உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரிஸோ கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
இப்போது ஒரு ரைஸ் பீட் ஒரு சுகர் பீட் கொடுத்து நம்ம அங்கங்கே ஒரு ரேண்டமாக நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 3mm ரவுண்ட் பீடில் பேர்ல் பீட் எடுத்திருக்கேன். பேர்ல் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து அதையுமே ரேண்டமாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த க்ரீன் கலர் பீட் வந்து நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃப்ளவர்லேயே வந்து கீழே ஒரு 2 பீட் வந்து ஹேங் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 10 to 12 சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு பேர்ல் பீட் வச்சுருக்கேன். பேர்ல் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு சுகர் பீட் கொடுத்து இதை ஹேங் பண்ணியிருக்கேன். இது வந்து பீட் நீடில் சொல்லுவோம் இல்லையா, ஹேண்ட் நீடிலில் தான் வந்து இந்த ஹேங்கிங் வந்து நான் பண்ணியிருக்கேன். இப்போது கீழே ஒரு வி ஷேப் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம நெட்டு வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போது இந்த ட்ரையாங்கிள் ஷேப் மேலேயே நெட் கிளாத்தை வச்சுக்கலாம். கரெக்டாக அதை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். இங்கே பின் பண்ணும்பொழுது கிளாத்தை வந்து கரெக்டாக இழுக்கணும். ரொம்ப இழுத்துறாதீங்க. அதுக்காக ரொம்ப லூஸாகவும் வைக்காதீங்க. நம்ம இழுக்கும்போது நம்ம ப்ளவுஸ் பீட் இருக்கு இல்லையா, அது கூட இந்த நெட்டு வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த பின் வச்சு நம்ம அங்கங்கே பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இழுத்து இழுத்து கரெக்டாக அது கூட ஃபிட்டாக அந்த ப்ளவுஸ் பீட்டில் இந்த நெட் கிளாத் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணுங்கள். இப்போ நம்ம பின் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி பின் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மேலேயே வந்து நம்ம ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 2 லைன்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த 2 லைன்ஸ் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலேயே ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவை வந்து பார்ட் 2ல் பார்க்கலாம். இதுக்கப்புறம் இந்த நெட்டு வந்து எப்படி நம்ம நெட்டுக்கு கீழே இருக்கிற கிளாத்தை வந்து எப்படி நம்ம கட் பண்ணி எடுக்கிறது, நெட்டுக்கு மேலே எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த டவுட் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.